வெல்கம் டு திங்க் வின் வின். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, அதுதான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வெப்சைட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா W3 ஸ்கூல்ஸ். ஆமாம், இது ஒரு ஆன்லைன் வெப் டுட்டோரியல் வெப்சைட்ஸ். இதில் என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTML, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான், CSS, SQL, PHP இந்த மாதிரி லாங்குவேஜோட பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இதாக செஷன்ஸாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வெப்சைட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட். W3 ஸ்கூல் மாதிரியே தான் இந்த டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்டும் இருக்கும். இதுலேயும் சேமஸ் அதில் இருக்க லாங்குவேஜ் தான் இருக்கும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். பைத்தான், C++, ஜாவா, HTML, C ப்ரோக்ராமிங் அதெல்லாமே டுட்டோரியல் பாயிண்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த இதுலேயும் ஆஸ் யூஷுவல் W3 ஸ்கூல் மாதிரியே உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு லிங்க் உங்களுக்கு வேணும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் வெப்சைட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ். ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ட்டல். அதுலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். இதில் இல்லாத கோடே இல்லைங்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸில் இதில் இருக்க கொஷின்ஸ் தான் நிறையவே கேட்பாங்க கோடிங் செஷன்ஸில். அப்படி இருக்க இதில் இந்த வெப்சைட்ஸில் என்னென்ன இருக்குன்னா C ப்ரோக்ராமிங், C++, பைத்தான், ஜாவா, அல்காரிதம் பேஸ்டு, டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான கோடிங் நிறையவே இருக்கும். அதில் 1 மார்க்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், அது மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வந்த W3 ஸ்கூல்ஸ், டுட்டோரியல் பாயிண்ட்ஸ், ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கோட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட கோடை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத, இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணணுன்னா அடுத்து நம்ம ஃபோர்த் வெப்சைட், அது என்னென்னா ஹேக்கர் ரேங்க். இந்த ஹேக்கர் ரேங்க்கில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் சேலஞ்ச் மாதிரி இருக்கும். ஒன் டேக்கு ஒன் டே நீங்கள் ஒவ்வொரு சேலஞ்சை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஸ்டார்ஸு, கிரேட்ஸு, ரேங்க்கு அப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கோடிங் நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்லைன் கம்பைலர் தான். அதாவது உங்களுக்கு
இப்போ ஒரு கம்பெனிஸில் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாருமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் வச்சு எடுக்கிறாங்க. அப்படி கோடிங் பண்ணுறப்ப நம்ம வந்து ஆன்லைன் எடிட்டரில் தான் கோட் பண்ணுவோம். அந்த எடிட்டர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடியே ஃபெமிலியராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆன்லைன் எடிட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, நல்லா உங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் போகிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்படி நீங்கள் உங்களோட கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹேக்கர் ரேங்க்கில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேங்க்கு நிறைய வேர்ல்டில் இருந்தெல்லாம் இதில் இருப்பாங்க. அந்த வைஸ் உங்களுக்கு ரேங்க் வைஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மூவ் ஆகிறது 5th வெப்சைட். அது என்ன அப்படின்னா கித்ஹப். கித்ஹப் இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஒரு கோடர்ஸ்க்கு ரொம்ப பெரிய வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான் இந்த கித்ஹப்னு நான் சொல்லுவேன். இதில் வந்துட்டு ரெப்பாசிட்டரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு கோடை வந்து நம்மளோட கோடை அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் பிகினர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் போட்ட கோட் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ப்ரைவேட் பப்ளிக் ஆப்ஷன் இருக்கும். பப்ளிக்காக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு தனித்தனி செஷன்ஸாகவும் நம்மளுக்கு கோட் கிடைக்கும். ஹோல் ப்ராஜெக்ட்டும் இங்கே கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ்லேயும் இங்கே கோட் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டீங்க. 3 வெப்சைட் சொன்னோம். அடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கர் ரேங்க் சொன்னோம். கோட் எடுக்கிறது கித்ஹப் சொன்னோம். இதில் நீங்கள் ஒரு எரர் வருது அப்படின்னா, ஒரு கோடர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே எரர் வந்துடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்டாப் ஆகாமல் நீங்கள் இருக்கணும்னா அந்த எரர் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் தேவை. அப்படி நம்மளுக்கு நிறைய பேர்த்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்மளால் வந்துட்டு நம்மளோட எரரை கிளியர் பண்ணவே முடியல அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எரரை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். அப்படி வந்துட்டு உங்களோட எரர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இந்த இடத்துல இருக்கும். அதுதான் நம்ம பார்க்குற கடைசி வெப்சைட், வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்சைட், stackoverflow.com. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன விதமான எரர்ஸை அப்படியே உங்களுக்கு வந்த எரரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நிறையா இருக்கும். அப்படி சொல்யூஷன் இல்லையா, நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு போடுவாங்க. அது மூலிமா உங்கள் எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.